இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பக்கம் 11ல் எழுதி பழகுவேன் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே எழுத்துக்களை எழுதி பழக போகிறோம். இதை உங்கள் புக்கில் புள்ளி வடிவத்தில் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை பென்சிலை வச்சு அழகாக எழுதி பழகணும். அடுத்ததாக படிப்போம் எழுதுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு கீழே 8 சொற்கள் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு சொல்லையும் நல்லா படித்து எழுதி பார்க்கணும். முதல்ல என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா தெப்பம், ரெண்டாவதாக கொடுக்கப்பட்டது வெப்பம், அதே மாதிரி செடி வெடி, அடுத்து செருப்பு நெருப்பு, அடுத்ததாக நெய் மெய். அடுத்த தலைப்பு படிப்பேன் வரைவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு கீழே இடது பக்கத்தில் கட்டெரும்பு, செங்கல், மெழுகுவர்த்தி, பெட்டி இந்த சொற்களை கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, வலது பக்கத்தில் படங்கள் இருக்கு இல்லையா, அந்த படங்களை இந்த சொல்லோட இணைக்கணும். இங்கே நீங்கள் இணைக்கக்கூடாது. பாடப்புத்தகத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், அதை வரைஞ்சி காமிக்கணும். இப்போ பாருங்களேன், கட்டெரும்பு, அதுக்கான படம் என்னது, இதுதான். இதை நீங்கள் பென்சில் வச்சு உங்கள் புத்தகத்தில் வரைஞ்சி காமிக்கணும். அடுத்ததாக செங்கல், அதை நான் இங்கே உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறேன். அடுத்து மெழுகுவர்த்தி, அது மெழுகுவர்த்திக்கு நேராக வரணும். அடுத்ததாக பெட்டி, அதை நீங்கள் என்ன பண்ணணும், பெட்டிக்கு நேராக உங்கள் பாடப்புத்தகத்தில் வரைஞ்சி காமிக்கணும். அடுத்ததாக பெயரை எழுதுவேன் அப்படின்னு தலைப்பு கொடுத்து அதுக்கு கீழே ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அந்த படத்தில் 5 சொற்கள் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன சொற்கள் அப்படின்னா பெட்டி, மெழுகுவர்த்தி, வெல்லம், நெல்லிக்காய், கட்டெரும்பு. இந்த சொற்களை நீங்கள் அதோட இடத்துல கொண்டு போடணும். இப்போ பாருங்கள், முதல்ல என்ன கொடுத்துருக்குறாங்க, பெட்டி. அதை நான் பெட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் கொண்டு வைக்கிறேன். அடுத்து மெழுகுவர்த்தி. மெழுகுவர்த்தி எங்கே இருக்குது, புத்தகத்தில் வலது பக்கத்தில் இருக்குது பாருங்க, அதில் கொண்டு மெழுகுவர்த்தி அப்படிங்கிற வார்த்தையை நான் எழுதியிருக்கிறேன். அடுத்ததாக வெல்லம். கீழே பாருங்கள், நிறைய எறும்புகள் வெள்ளத்தை தூக்கிட்டு போகுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வெல்லம் அப்படிங்கிற சொல்ல நீங்கள் எழுதணும். அடுத்ததாக நெல்லிக்காய். நெல்லிக்காய் எங்கே இருக்குன்னா, அந்த வட்டமாக ஒரு மேசை இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே இருக்குது. அதில் நான் நெல்லிக்காய் அப்படிங்கிற சொல்ல எழுதியிருக்கிறேன். கடைசியாக கட்டெரும்பு. கட்டெரும்பு எங்கே இருக்குது, தரையில் ஊர்ந்து போய்கிட்டுருக்கு. அதில் நீங்கள் என்ன பண்ணணும், கட்டெரும்பு அப்படிங்கிற சொல்ல எழுதணும். அடுத்த தலைப்பு இணைத்து எழுதுவேன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்துக்களோடு இணைச்சி நீங்கள் என்ன பண்ணணும், புது வார்த்தையை உருவாக்கணும். உதாரணமாக பாருங்களேன், நே அப்படிங்கிற எழுத்தை இரு ரி அப்படிங்கிற எழுத்துக்களோட நான் இணைச்சா எனக்கு என்ன கிடைக்கும், நெற்றி அப்படிங்கிற ஒரு புது சொல் கிடைக்கும். அதே மாதிரி வே அப்படிங்கிற எழுத்தை இரு ரி இதோட நான் இணைச்சா எனக்கு என்ன கிடைக்கும், வெற்றி அப்படிங்கிற சொல் கிடைக்கும். அடுத்ததாக பே அப்படிங்கிற எழுத்தை நான் இட்டி அப்படிங்கிற எழுத்துக்களோட இணைச்சா எனக்கு என்ன கிடைக்கும், பெட்டி அப்படிங்கிற புது சொல் கிடைக்கும். அதே மாதிரி மேங்கிற எழுத்தை இட்டி இதோட இணைச்சா எனக்கு என்ன கிடைக்கும், மெட்டி அப்படிங்கிற சொல் கிடைக்கும். அடுத்ததாக தேங்கிற எழுத்தை இப்பு பாயும் இந்த எழுத்துக்களோட நான் இணைச்சேன்னா எனக்கு கிடைக்கிறது தெப்பம். அடுத்ததாக வேங்கிற எழுத்தை இப்பு பாயுமோட நான் இணைச்சா எனக்கு என்ன கிடைக்கும், வெப்பம் அப்படிங்கிற சொல் கிடைக்கும். கடைசி பாருங்கள், மேங்கிற எழுத்தை இட்டு டூவோட நான் இணைச்சா எனக்கு என்ன கிடைக்கும், மெட்டு அப்படிங்கிற சொல் கிடைக்கும். அதே மாதிரி வேங்கிற எழுத்தை இட்டு டூவோட நான் இணைச்சா எனக்கு என்ன கிடைக்கும், வெட்டு அப்படிங்கிற சொல் கிடைக்கும். இது உங்களுக்கு பயிற்சிக்காக கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக பாருங்கள்,
பெரிய அப்படிங்கிற ஒரு சொல் கொடுத்துருக்குறாங்க. பக்கத்தில் பெட்டியோடைய படம் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பெரியங்கிற சொல்லையும் பெட்டி படத்தையும் இணைச்சி ஒரு புது சொல்லை உருவாக்கணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா பெரிய பெட்டி அப்படிங்கிற சொல் கிடைக்கும். ரெண்டாவது பாருங்கள், தெரு கொடுத்துருக்குறாங்க. அதாவது தெருவுடைய படம் கொடுத்துருக்குறாங்க. பக்கத்தில் விளக்குங்கிற சொல் கொடுத்துருக்குறாங்க. இது ரெண்டையும் நம்ம இணைச்சா நமக்கு என்ன கிடைக்கும், தெரு விளக்கு அப்படிங்கிற புது சொல் கிடைக்கும். மூணாவது பாருங்கள், அச்சு அப்படிங்கிற சொல் கொடுத்துருக்குறாங்க. பக்கத்தில் வெள்ளத்துடைய படம் கொடுத்துருக்குறாங்க. இதை ரெண்டையும் நம்ம இணைச்சா நமக்கு என்ன கிடைக்கும், அச்சு வெள்ளம் அப்படிங்கிற புது சொல் கிடைக்கும். அடுத்ததாக நம்ம கண்ணாடி அப்படிங்கிற ஒரு பாடலை பார்க்க போகிறோம். இந்த கண்ணாடி அப்படிங்கிற பாடலை எழுதின கவிஞர் யாருன்னா அள வள்ளியப்பா. இவரை குழந்தை கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் குழந்தைகளுக்காக நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறாரு. அதில் ஒரு பாடலை தான் இங்கே உங்களுக்கு கண்ணாடிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்குறாங்க. இந்த பாடலை நான் படிக்க போகிறேன், என்னோடு சேர்ந்து நீங்களும் படிக்கணும். மெத்த பெரிய கண்ணாடி வீட்டில் என்னிடம் இருக்கிறது, நித்தம் நித்தம் அதன் முன்னால் நின்றே அழகு பார்த்திடுவேன், எப்படி எப்படி செய்தாலும் என் போல் அதுவும் செய்திடுமே, நன்மை செய்தால் நன்மைதான் நம்மை நாடி வந்திடுமே. இந்த பாடலுடைய அர்த்தம் என்ன, அதாவது ஒரு குழந்தை தான் வீட்டில் உள்ள கண்ணாடியை பற்றி பேசி அதிலிருந்து ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இந்த பாடலை கவிஞர் எழுதியிருக்கிறார். அதில் பாருங்கள், அந்த குழந்தை என்ன சொல்லுது, எங்கள் வீட்டில் ஒரு பெரிய கண்ணாடி இருக்குது, அதில் நான் முன்னாடி நிற்பேன், நிற்கும்போது என்னுடைய உருவம் அதில் தெரியும், அதே மாதிரி நான் என்னென்ன செய்கிறேனோ அதே மாதிரி அந்த கண்ணாடி என்னுடைய உருவத்தை பிரதிபலிக்கும். அதனால் நாம் எப்போவுமே இந்த கண்ணாடியில் எப்படி நம்ம உருவம் பட்டு அதே மாதிரி நமக்கு பிரதிபலிக்குதோ நம்ம செயல்களும் அது மாதிரி பிரதிபலிக்கும். அதாவது நாம் நன்மை செஞ்சால் நன்மை வரும், தீமை செஞ்சால் தீமை வரும். அதனால் எப்போவுமே நன்மையான காரியங்களை தான் செய்யணும் அப்படின்னு அந்த குழந்தை சொல்கிற மாதிரி இந்த குழந்தை கவிஞர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதுபடி நீங்களும் வாழ்க்கையில் நன்மையே செய்யணும்.